எல்லாமே மணல் கொள்ள, மலையே கொள்ளடிச்சிடலாம். மலை முழுங்கி கேட்டுப்பட்டிருக்கீங்கம்மா? மலை முழுங்கி, மலையே முழுங்குறவன் யாரு? திமுக காரன். ஆத்துல மண்ணையும் முழுங்கிட்டான், மலையும் முழுங்கிட்டான், எல்லாத்தையும் திருடினான். மணலை திருடினா, மண்ணை திருடினா, மலையை திருடினா, கடல் மணலை திருடினா, இப்ப கிட்னியை திருடணும். டேய் ஜாகிரதையா இருங்கடா, எங்கேயாவது போய் கிட்னியை பிடிங்கிட போறான். ஏன்னா அது நிலைமை. ஏன்னா அதிகமா யாருன்னா நெசவாளர்கள் மத்தியில தான் நடக்குது. நெசவாளர்கள் மத்தியில ஏதோ கடனை வாங்கி பிள்ளைங்களை படிக்க வச்சு கடன் தொல்லையில, ஏன்னா நெசவு தொழிலாம் போயிடுச்சு. அதுக்காக எங்கெங்க போய் இதுக்காக புரோக்கர் வந்து, சரி நீ ஒரு கிட்னி கொடுத்தா 2 லட்சம் கிடைக்கும், 3 லட்சம் கிடைக்கும் அப்படின்னு கூட்டின்னு போய் கிட்னியை எடுத்து அவன் அதை 40 லட்சம் 50 லட்சமா வித்துட்டு இருக்கான். யாருன்னு பார்த்தா திமுகவை சேர்ந்த ஒரு மருத்துவக் கல்லூரி முதலாளி இந்த கிட்னியை திருடி வித்துட்டு இருக்கிறான். இது கண்டுபிடிச்சு நான் தான் அறிக்கை விட்டேன், போராட்டம் எல்லாம் பண்ணி கிண்ணி வெளிச்சம் வந்துடுச்சு, வெளியில வந்துடுச்சு. திமுக சுகாதாரத்துறை அமைச்சரிடம் கேட்டா அது கிட்னி திருட்டு இல்லையா, அது கிட்னி முறைகேடாம். எப்படி எல்லாம் பேசுறானுங்க பாரு. கிட்னி திருட்டு இல்லையா, அது கிட்னி முறைகேடாம். சரியா, முறைகேடு நடந்ததோ திருட்டு நடந்ததோ யாருன்னு தெரியல. அவனை உள்ள ஜெயில பிடிச்சு போட வேண்டியதானே? போட மாட்டான், ஏன்னா அவன் திமுக எம்எல்ஏ. சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உயர்நிலை விசாரணை நடத்தணும்னு தீர்ப்பு கொடுக்கறாங்க. ஆனா இவங்க நியாயமா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? விசாரணை நடத்திருப்பாங்களா இல்லையா? இவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போயிருக்கிறான். எதுக்கு? திமுக காரனை காப்பாத்துறது. இது ஒரு ஆட்சியா? கிட்னி திருட்டு நடந்துடுச்சு, இதுக்கு விசாரணை நடத்தணும், அதுக்கு நீதிமன்றம் விசாரணை செய்யன்னு தீர்ப்பு கொடுக்கறாங்க. இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு. ஆனா அந்த உச்ச நீதிமன்றம் வன்னியர்களுக்கு நீ இடஒதுக்கீடு கொடு, உள்ஒதுக்கீடு கொடுன்னு சொல்லி 1311 நாள் ஆகியும் இன்னைக்கு அந்த நடவடிக்கை எடுக்காத ஸ்டாலின் அவர்களை என்ன பண்ண? கிட்னி திருட்டுக்கு இவன் உச்ச நீதிமன்றம் போறான், அதே உச்ச நீதிமன்றம் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுன்னு சொல்லியும் இவ்வளவு நாள் ஆகியும் கொடுக்காத ஸ்டாலின் என்ன பண்ணலாம்? தூக்கி எறிய, தூக்கி போடிய. எவ்வளவு பெரிய துரோகம், எவ்வளவு பெரிய துரோகி. துரோகம் செஞ்ச ஸ்டாலின் ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது பதவியில். நிச்சயமா நடக்க போறது இல்லை, அது வேற. அடுத்த தேர்தலில் படுதோல்வி அடைய போறாங்க, படுதோல்வி அடைய போறாங்க. ஏன்னா இது நான் வெறுப்பு. எனக்கு எவ்வளவு செய்யலாம், நன்மைகள் செய்யலாம், எவ்வளவு மக்களுக்கு நன்மைகள் செய்யலாம், எவ்வளவு விவசாயிகளுக்கு செய்யலாம்.